ரொம்பவே ஜூஸியான செம்ம டேஸ்டான கிரீன் அல்வா பார்க்கலாமா? இதுக்கு நமக்கு கிரேப்ஸ் தாங்க வேணும். கிரேப்ஸ் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கலாம். கிரீன் கிரேப்ஸ் சாப்பிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கிறது வேணாம். நார்மலான ஸ்வீட்டாக இருக்கிறத வாங்கி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை ஒன்று ஒன்றா உதுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த அல்வாவுக்கு நமக்கு கிரேப்ஸ் தான் முக்கியம். ஸோ கிரீன் கிரேப்ஸை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது சக்கையெல்லாம் இருக்கும். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு ஜூஸ் தான் வேணும். இதை நல்லா டீப்பாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி வேணுன்னா நீங்கள் க்ரீன் கிரேப் தான் பயன்படுத்தணும். இதோடைய ஜூஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஃபில்டர் பண்ண ஜூஸை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதே அளவில் 3 கப் அளவுக்கு ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம கிரேப் ஜூஸ். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் விஸ்கு வச்சு. இதில் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் கேசரி ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அல்வா ரெடி பண்ணோன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றுறதுக்காக கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம். நான் இங்கே கேக் ட்ரே பயன்படுத்தியிருக்கேன். உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்வா ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்தோம்ல, 2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னா ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பயன்படுத்துறது ஏலக்காய் எசன்ஸ். ஏலக்காய் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காவை துகள் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சக்கரை பாகு இந்த அளவுக்கு கொதிச்சு நல்ல ஒரு பிசுபிசுப்பு பதம் வந்தோடனே நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்க மாவு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சக்கரை பாகில் சேர்த்தோன்னே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அல்வா கொஞ்ச நேரத்திலே கெட்டியாயிரும். ஹல்வா நல்லா கெட்டியானோன்னு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கேக் ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கிறதுல நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து இது மேலே கொஞ்சம் டெக்கரேட்காக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த நட்ஸ் தான் பயன்படுத்தணும் கிடையாது. நான் இங்கே பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வேர்க்கடலை சன்ஃப்ளவர் சீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அழகாக அல்வா வந்துடும். இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. புளிக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். சாப்பிட்றவங்க யாரும் கிரேப்பில் செஞ்சுருக்கோமா இல்லை கடையில் வாங்கணுமான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்துச்சு. இதே கார்ன்ஃப்ளவரில் நம்ம தண்ணி பால் வச்சு செஞ்சுருப்போம். பட் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடச்சிருக்காது. இது வரைக்கும் நீங்கள் கிரேப் வச்சு செய்யலைன்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ் யாராவது வந்தால் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.